ஐயையோ! பொய்யா பேசுறாங்கப்பா. வைகுண்ட ஏகாதசி அன்று திருப்பதி தேவஸ்தானத்துல வழிபாட்டுக்காக சென்றபோது தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் உட்பட பக்தர்கள் சிலர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த செய்தி அதிர்ச்சி அளிச்சது. இதனைத் தொடர்ந்து திருப்பதி தேவஸ்தானத்துல ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி ஒரு சிறுவன் உயிரிழந்ததாகவும், அந்த சிறுவனின் உடலை எடுத்து போக ஆம்புலன்ஸ் மறுக்கப்பட்டதாகவும், அதனால அந்த குழந்தையின் தந்தை 90 கிலோமீட்டர் வரையிலும் அந்த சிறுவனை தன் தோள்களிலேயே சுமந்து எடுத்துச் செல்வது போலவும் ஒரு காணொலி காட்சி சமூக வலைதளத்துல வேகமா பரவிட்டு வருது. அதிக அளவுல இந்த காணொலி செய்தி பகிரப்பட்டு வந்ததால இதன் உண்மைத்தன்மை குறித்து ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது திருப்பதி தான். ஆனா அந்த சிறுவன் திருப்பதி தேவஸ்தான கூட்ட நெரிசல்ல உயிரிழக்கல. அதோடு அந்த காணொலி காட்சி 2 ஆண்டுகள் பழசுன்னு தெரிய வந்திருக்கு. கடந்த 2022ஆம் ஆண்டுல அந்த சிறுவன் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வந்திருக்காரு. அதற்கு பின் சிகிச்சை பலன் இல்லாம அங்க இறந்திருக்காரு. அப்போ அந்த சிறுவனை வீட்டுக்கு கொண்டு செல்லும் போது ஆம்புலன்ஸ் சேவைக்காக அந்த சிறுவனோட தந்தை அதை கேட்டிருக்காரு. ஆனா ஆம்புலன்ஸ்காரங்க மறுத்து அதுக்கு 20,000 வேணும், அப்பதான் அந்த பையனை வீட்டுக்கு எடுத்துட்டு போக வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால அந்த தந்தை விரக்தியோட தனது மகனை தோள்ல சுமந்து ஒரு மோட்டார் சைக்கிள்ல தன் உறவினர் உதவியோட அந்த சிறுவனை கூட்டிட்டு போயிருக்காரு. இந்த காணொலி காட்சியை பகிர்ந்து அப்போதைய ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆட்சி நிர்வாகம் சீர்கெட்டு இருந்ததாக சந்திரபாபு நாயுடு தனது எக்ஸ் வலைதளத்துல பதிவிட்டிருந்தாரு. அந்த வீடியோவை தான் இப்போ திருப்பதி கூட்ட நெரிசல் சம்பவத்தோடு தொடர்பு படுத்தி தவறாக வதந்திகள் பரப்பப்பட்டு வருது. மேலும் அது திருப்பதி தேவஸ்தான கூட்ட நெரிசல்ல சிறுவர்கள் உயிரிழப்பு இல்லைன்னு ஆந்திர ஊடகங்களும் சொல்லுது. எனவே இது தவறான தகவல் பரப்பப்படுவதாக தெரிஞ்சிருக்கு.